நாஞ்சில் ஃப்ளேவர்ஸ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை பற்றி பார்க்க போகிறோம். ரெசிபின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு பேர் இருக்கும்ல. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபியோட பேர் மல்லி துவையல். மல்லி துவையல்னு சொல்லலாம், இல்லைன்னா கொத்தமல்லி துவையல்னும் சொல்லலாம். நாம் சமையலுக்கு பயன்படுத்துகிற இன்க்ரீடியன்ஸில் முக்கியமானதில் மல்லியும் ஒன்று. சமையலுக்கு பயன்படுத்துகிற மல்லி தானன்னு சாதாரணமாக நினைக்காதீங்க. இதுலேயும் நிறைய மெடிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதாவது மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம உடம்பில் கெட்ட கொழுப்பை நீக்கி நல்ல கொழுப்பை ஊக்குவிக்கிறதுல மல்லி முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்டை நல்லா உறுதியாக்குது, செரிமான பிரச்சனைகளை சரி செய்யுது. இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இந்த மல்லியை நாம் சமையலோடு சேர்த்துக்கிறதுனால இருக்குது. இந்த மல்லி துவையல் பாரம்பரிய சமையல் குறிப்பில் ஒன்று. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நாம் தேவையான பொருட்களை பார்க்கலாம். மெயின் இன்க்ரீடியன்ட்ஸு கொத்தமல்லி தான். 1/2 கப்பு கொத்தமல்லி, 1 கப் துருவிய தேங்காய், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், உப்பு 3/4 டீஸ்பூன், 2 கொத்து கறிவேப்பிலை, புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு சைஸுக்கு எடுத்துக்கோங்க, 2 மிளகாய் வத்தல், 5 சின்ன வெங்காயம் தோல் நீக்கியது. மல்லி பச்சையாக இருக்கிறதுனால மிக்சியில் அடிக்கும்போது நல்ல பவுடராக நமக்கு கிடைக்காது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, மல்லியை இளம் வறுத்து எடுத்துக்கணும். நல்ல ப்ரௌனிஷ் கலருக்கு வறுக்கணுங்கிறது தேவையில்லை, லைட்டாக வறுத்தா போதும். இது கூட நம்ம மிளகாவத்திலையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளேமை லோவில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு, அதாவது எந்த பக்குவத்துக்கு வறுத்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வறுத்த பிறகு நம்ம மல்லி எடுத்து கையில் வச்சு உடைக்கும்போது அது பொடியாகணும். இப்படி பொடிஞ்சுன்னா அது கரெக்ட் பக்குவம்னு அர்த்தம். இனிமேல் நாம் வறுத்து வச்சுருக்க மல்லியை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த மல்லி நல்லா ஆறின பிறகு தான் நாம் துவையல் செய்ய ஆரம்பிக்கணும். துவையல் செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க மல்லியையும் மிளகாய் வத்தலையும் முதல்ல மிக்ஸி ஜாரில் எடுத்து நல்லா பிடிச்சிக்கணும். அதாவது தேங்காய் துவையல் அரைக்கும்போது நம்ம குறைன்னு அரைச்சி எடுப்போம், ரொம்ப நைஸாக அரைக்க மாட்டோம். ஆனால் இந்த மல்லி துவையல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நைஸாக இருக்கணும். அதனால் மல்லியையும் மிளகாய் வத்தலையும் நம்ம ஃபஸ்ட்டு அரைக்கும்போது எவ்வளோ நைஸாக, அதாவது எவ்வளோ பொடியாக நம்ம அரைச்சி எடுக்க முடியும்னு பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா திருன்னு இருக்குது. இதை மறுபடியும் நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ நல்ல பொடியாக நமக்கு கிடச்சிடும். பார்த்திங்கன்னா நல்லாவே பவுடராக நமக்கு கிடச்சிருக்கு. இது கூட நாம் எடுத்து வச்சுருக்க தேங்காய் சேர்த்துடலாம். அடுத்ததாக சின்ன வெங்காயம், அப்படியே புளியும் சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் இந்த துவையல் சாப்பிட்றதுக்கு. கறிவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 3/4 டீஸ்பூன் உப்பு, கல் உப்பு சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லது. இனிமேல் மூடி வச்சு ஃபஸ்ட்டு ட்ரையாகவே நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். அதாவது பவுடர் ஆக்கிடணும். தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால் ட்ரையாகவே அரைச்சி போகிறோம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம துவையலை ரெடி பண்ணணும். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். ஆனால் துவையலை நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். மல்லி துவையல் எப்போதுமே நைஸாக இருக்கணும். தேங்காய் துவையல் மாதிரி குறன்னு இருக்கக்கூடாது. மல்லி துவையல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. மல்லி துவையல் நல்ல நைஸாக இருக்கணும், அதாவது குறன்னு இருக்கக்கூடாது, தேங்காயெல்லாம் கடிப்படக்கூடாது. அந்த மாதிரி நைஸாக இருக்கணும் அந்த மல்லி துவையல். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நாம் அந்த துவையலை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள். எங்கள் வீட்டில் இந்த மல்லி துவையல் ரெகுலர் டிஷ், அதாவது சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சும் சாப்பிட்லாம். எங்கள் வீட்டு குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னல் ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செய்ய முயற்சி பண்ணுங்கள், ரெகுலர் ஃபுட்டோட சேர்த்துக்கோங்க. அந்த காலத்தில் ட்ராவல் பண்ணும்போது புளிசோறு கட்டிட்டு போவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த புளிசோருக்கு கூட எடுத்துகிட்டு போகக்கூடிய சைடிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்லி துவையல் தான். அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் காலையில் அரைச்சி வச்சிங்க அப்படின்னா
நைட்டு வரை அந்த மல்லி துவையலை பயன்படுத்தலாம், சலிக்காது. அதே மாதிரி நீங்கள் தேங்காயையும் மல்லியும் சேர்த்து வறுத்து நீங்கள் துவையல் அரைச்சிங்க அப்படின்னா 2 நாள் கூட கெடாமல் இருக்கும். நாகர்கோவில் மக்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அங்கே சாதாரணமாகவே இந்த மல்லி துவையலை பயன்படுத்துகிற பழக்கம் உண்டு. சாதாரணமாக அந்த மல்லி துவையலை கஞ்சி கூட வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணதாக இருந்தால் சாதம், ரசம், பப்படம், மல்லி துவையல், மோர் மிளகாய், சின்ன வெங்காயம் இந்த மாதிரி காம்பினேஷனில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செய்து பாருங்கள். செய்த பிறகு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நாம் வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது ரெசிபியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள ட்ரெடிஷ்னல் ஹெல்த்தி ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.